ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. மிக பிரம்மாண்டமா இருந்து அழிவடைஞ்ச ஒரு கோயில். இந்த கோயில் போய் பாருங்க, அதுல கேணி எப்படி இருந்திருக்கு. கோயில காணல, கோயில காண. அப்ப முன்னுக்கு கோயில் இருக்கும். இதே மாதிரி அமைப்பு தானே கோணி. அப்ப இதுக்கு முன்னாலே கோயில் இருந்திருக்கணும். கோயில் அழிஞ்சிட்டு தான் பண்டைய பார்த்து. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், போன முறை காணொளி பார்த்த மாதிரியே தான் இன்றைக்கு நாங்கள் போகிற இடம் அளவட்டி என்ற பிரதேசம் இருக்குது. நாங்கள் போகிறது கந்தரோட ரோட்டெல்லாம் போகிறோம். கந்தரோட ரோட்டில் அளவட்டி என்ற பிரதேசத்தால் போய் அங்கே இருக்கிற ஒரு கோயில் உண்டு. அதுவும் நாங்கள் போன முறை பார்த்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோயில். இந்த கோயிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு கூட்டிக் கொண்டு போகிற தம்பி தான் தெரியும். அதாவது நாங்கள் அங்கே போகிறோம். ஓகே, இன்றைக்கு கொஞ்சம் சவுண்ட் கிளியராக இருக்குமென்னு நம்புகிறேன். ஓகே, நாங்கள் போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குது என்னென்ன மாதிரின்ட்டு அந்த தம்பி எனக்கு இன்றைக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் பார்ப்போம். காட்சியில் காட்டுறதா? சரி, ஓகே. புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் இந்த காணொலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்கு போகலாம். இன்னும் வயல்கரை வரும்போது கூட எல்லாம் கோயிலெல்லாம் வந்து வயலோட ஆண்டி தான் நதியான கோயில் இருக்கு. நெஞ்சம் வயதான ஆக்கள், வயல்வெளி, காற்று, என்ன ஒரு அருமையான சீன் இல்லையா இதுக்குள்ள. குசிய போனாங்க விட்டாம அங்க இது வெட்டுறாங்களா அதுல அப்படி போறாங்க என்ன அந்த நெல் வெட்டுற மிஷின் நிக்குது உள்ளுக்கு. இப்ப என்ன அறிவெட்டு, இப்ப அதை வேற ஏதோ செய்யறாங்க. அறிவெட்டு என்ன இப்ப அறிவெட்டு வேற ஏதோ செய்யறாங்க. அண்ணா சணல் வெட்டி வைக்கிறாங்களோ அப்படியே தான் இருக்கும். சணல் எல்லாம் வெட்டுறாங்க உங்களுக்கு. இதுல அறிவெட்ட சான்ஸ் இல்லையே. எந்த கோயில்? இந்த புள்ளியா கோயில். இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். ஐயா கேட்போம், இந்த புள்ளியா கோயிலை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆள் தனிப்பட்ட ஒரு ஆண்ட கோயில் தான். அவர் தான் வச்சு நடத்தி கொண்டு வந்தவர். இப்போ பொதுமக்கள் ஆயுதாண்டு பெருசா செய்ய போறாண்டு கட்டி தாண்டி அதுவும் இன்னும் படிப்பாய் தானே. எவ்வளோ காலம் நடந்து கொண்டிருக்கு திருத்த பணி? கட்டிடம் கட்ட தொடங்கி 5 வருஷம் ஆச்சுது. படிப்பாய் தானே இல்லை. இதாண்டு பிள்ளையார் நல்ல புதுமையான பிள்ளையார். நாங்கள் முந்தி நெடுகையெல்லாம் சவுதியெல்லாம் போங்கிறது இதான்றது எல்லாம் செய்து இதாண்டு வந்த நாங்கள் இந்த இடம்பெயர்ந்து பிரச்சனையோட போனத்தோட இந்த கோயில்களும் எல்லாம் அப்படி செய்தா போச்சு. முன்னுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆலமரம் நின்றது எல்லாம் இல்லையா இப்போ ஆலமரம்? இப்போ பூசை நடக்குறது இல்லை. இல்லை, ஒரு ஐயர் பூசை செய்கிறாருன்னு கதை. அப்ப நீங்க போறே இல்லையா? சாமி தூக்கி வெளியில வச்சு கிடக்கு. அப்படியோ? சாமி தூக்கி வெளியில வச்சு கிடக்கு. அது கட்டிடம் கட்டுறதுக்காக சாமி தூக்கி வெளியில வச்சது. ஒரு ஐயர் பூசை ஒரு மணியும் கேட்கற இல்லை, ஒன்றும் கேட்கற இல்லை. சரி, நான் கோயில தான் பார்க்க வந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு போய் வரமா? ஓகே ஓகே, சரி சரி, ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. வாங்க நான் கோயில் அடி. இதை பற்றி என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? நீங்கள் தெரியாமல் ஒரு இடத்துக்கு வர மாட்டீங்க. இந்த ஆவுரஞ்சி கல் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் வர இடமெல்லாம் ஆவுரஞ்சி கல் இருக்கு, சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு. அப்படியே இஞ்சிட்டா கூட்டம் நல்லா இருக்கு. ஆவுரஞ்சி கல் குளம் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. பிரம்மாண்டமா இருந்து அழிவடைஞ்ச ஒரு கோயில். இந்த கோயில் போய் பாருங்க, அதுல கேணி எப்படி இருந்திருக்கு. கேணியே எப்படி இருக்கா, கோயில் எப்படி இருந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த பக்கம் நாங்க பார்க்க வந்த கேணி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கோயிலும் சரியா அழிஞ்சு தான் திருத்திடுவாங்க. சார் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கோயிலை கேணியை பார்த்துட்டு வரோம். தாமரை குளமா இருக்கு, பாம்பு இல்லை தானே, பழைய காலத்து தானே. வா வா, என்ன அழகா இருக்கு. இந்த நடையில இருக்கிற அந்த அமைப்பை பார்க்க தெரியுது என்ன பழைய கோயில்கிட்ட. குளக்கரை கட்டு. ஓமா, ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த கல் இது பழைய கல் தானே. ஓ, 2 அடி இருக்கு பெரிய கல். எந்த பாறை? இது செலவு கல் தானே ஃபுல்லா. மாடு கொண்டு வந்து கட்டிக்கிறாங்கடா. இப்போ பயமில்லாம் இதுக்கு திரியிறாங்க.
அங்கால தான் ஆவரஞ்சு கல் இருக்கு, 2 ஆவரஞ்சு கல் என்ன அதுல. இது நடுவில் தீர்த்தம் மாடுறேக்க வைக்கிற சாமி வைக்கிற பூடம் என்ன இது. தாமிர பூ ஆயலாம் இல்லைன்னு. புதஞ்சின ஒரு பெரிய ஒரு கேணியா இருந்திருக்கு. கோயில்ட கட்டடத்தை விட கேணி பெருசுமே பார்க்க போனா இல்லையா. பல இடங்கள்ல ஒன்றுதான் காணுறாங்க ரோட்டுக்கரை இது 2 பக்கம் வச்சுக்காங்க. இதே மாதிரி 2 இன்னொரு இடத்துலயும் பார்த்துருக்காங்க அங்க முதல் போனதுல. ரைட் ரைட் ரைட். அப்ப பழைய காலத்துல வந்து கேணியிலே மாவரஞ்சிகள் இருந்திருக்கு, கோயில் கேணியல்ல. கோயில் கேணியில 2 ஆவரஞ்சிகள் இருக்குண்டா அந்த அண்டையை பார்த்தது குளமும் ஆவரஞ்சிகளும் மட்டும்தான் கிடந்தது, கோயில காணல. கோயில காண. அப்ப முன்னும் கோயில் இருக்கும், இதே மாதிரி அமைப்பு தானே கேணி. அப்ப இதுக்கு முன்னாலே கோயில் இருந்திருக்கணும். கோயில் அழிஞ்சிட்டு தான் பண்டைய பார்த்தது என்ன. பன்னியால அந்த மேட்டில மேல நடந்தது. அப்ப கோயிலுக்கு டிபாட்டு அழிஞ்சு அப்படி மேடா வந்திருக்கணும், சொல்லல இருக்கலாம். பாருங்க இதெல்லாம் சலவைக்கல். எத்தனையாம் ஆண்டளவுலன்னு தெரியல என்ன. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கல்வெட்டு அப்படி இப்படி ஒன்றுமே இருக்கா இல்லை. இது கீழே படி இருக்கு, மண் இதாயிட்டேன். ஓ மேன இது கிண்டினா இப்போ படி வரும் இது கிஞ்சால என்ன இதழுகளை. கிட்டத்தட்ட இதழுகளை போவோம் படி. கோயில போய் பாப்போமா, வரீங்களா? இதெல்லாம் பிஆர் இருந்தேன்னு சொல்லி. ஓ பாரு இந்த மணிக்கோபுரம். இது இந்த மணியில போட்டிருக்கு 1967ஆம் ஆண்டு இந்த போட்டிருக்கு. அந்த மணிக்கோபுரத்தில் பார்க்கலாம் நீங்கள் 1967ஆம் ஆண்டு அந்த மணி செஞ்சுருக்காங்க. 67. அதில் அரச மரம் முளைச்சிடுது. இது என்ன கல்? இது கப்புறம் கொளுத்துறதா? அந்த காலத்தில் அப்படி செஞ்சுக்காங்க அவளுக்கு. எனக்கு அப்புறம் கொளுத்துற கல். ஓ பிள்ளையாரப்பா. இந்த மணிக்கோபுரத்தை வச்சுக்கொண்டு இங்கால புதுசாக மணிக்கோபுரம் கட்டுறாங்க. இந்த இதுதான் கட்டிடம், புதிய கட்டிட அமைப்பு. பழைய காலத்து மரங்கள். இப்போ இதில் வந்து சாமியை வச்சிருக்கான். ஆனால் ஐயா அவரை வந்து பூசையதான் அவருக்கே தெரியாண்டு அவரே சொல்கிறாரு. பக்கத்தில் ஊரில் இருக்கு கட்டி கொண்டு வராங்க. இப்போ கட்டி முடிச்சு அந்த பாருங்க அந்த வெளி மதில் சுவரை பாருங்க. பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு. இந்த பாருங்க இந்த மதில் சுவர் பழைய காலத்து வெளி இதுன்னு அப்படியே இருக்கு. நல்லா இருக்கு. இது இது பழைய காலத்து செலவைகளோ. பழைய காலத்துல எல்லாம் செலவைகள்லாம் பயன்படுத்தி கட்டுறாங்க. இப்போ அப்புறம் மாற்றி மாற்றி நம்ம சீமை வந்து வந்துட்டு. அங்கே இருக்க கோயில் என்னது? சரி நாங்கள் இப்போ அடுத்தவங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு, போவோமா? முக்கியமான இடம் போவோம் வாங்க. நாங்கள் வந்த கோயிலுக்கு பின்பக்கத்தால் போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இன்னொரு கோயில், அந்த நாங்கள் பார்த்தோம் அந்த கோயில் வருது. அதோட அம்மா இருக்கிறா. அந்த அம்மாவோட வரலாறுகிட்ட சொல்லுவா. இங்கே பாருங்க வசந்த மண்டபத்தில் அரச மரம் ஆலமரம் அரச மரம். ஆமா சக்க காத்து. என்ன அழகா இருக்கு. தேன் முடி இருக்கக்கூடிய திருவிழா நடக்கிற கோயில் தானே இது. செஞ்ச எந்த சுமை தாங்கி என்ன சுமை தாங்கி ஒரு பட்டனா இருக்கு. நான் இதுவரையும் பார்த்த சுமை தாங்கிலேயே இதை ஒரு வந்து என்னன்னு சொல்றது சீமேந்தால பூசி இவங்க பிறகு செஞ்சிருக்காங்களோ அப்படி போடுறாங்க. என்ன பழைய சுமை தாங்கி பின்னுக்கு பார்ப்போம். இல்லை இவங்க பிறகு கட்டிக்காங்களோ இல்லை இன்னும் தெரியல. இதில் அந்த காலத்தில் கோயிலில் வாராக்கள் அப்படி இலைப்பாறிட்டு போவோம். இந்த பக்கத்தில் வாராக்களுக்கு என்ன இலைப்பாடுறதுக்கு சுமை தாங்கி இதில் ஒன்று இருக்கு. ஆனால் பெரிய விஸ்திரமான கோயிலாக இருக்கேன். தேர் முட்டி இருக்கிறபடியா அப்படியும் திருவிழா நடக்கும். இந்த கோயில் பார்க்க தெரியுது. அந்த சித்திரை மே மாதம் வந்தால் கோயில் கூவும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. திக்கலான்னு இருந்து கோயில் கூவுது. இந்த வயல்வெளியில் நிற்கவும் மேலே நல்லா தான் இருக்குது. நாங்கள் பார்த்த கோயிலும் அந்த வயல்வெளி கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு பிள்ளையா கோயில். அதோட வந்து அங்கே பக்கத்தில் இந்த அம்மன் கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம்.
என்னன்னு சொன்னால் அந்த கோயில் வந்து அப்படியே அரவாசி கட்டாமல் இருக்குது. அந்த பழமையான கோயில்னு பார்க்க தெரியுது. அந்த கோயிலின் கேணி, அந்த கேணியை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். கேணியை பார்க்கும்போது தெரியுது அந்த பழைய செலவுக்கல்லியில் வந்து கேணி கட்டியிருக்கணும். இன்னமும் அந்த கோயில் அப்படியே புனர்நிர்மாணம் செய்யாமல் அப்படியே இருக்குது. பாதி அரவாசி கோயில் திருத்தினபடி அப்படியே இருக்குது. இனி எப்போ இப்படியான பழமையான கோயில் வந்து இப்படி விடாமல் திருத்தி பூசைகள் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும். பார்த்த இடம் வந்து அந்த வழக்கியாறு, நாங்கள் கந்தரோட ரோட்டில் போய் கொண்டு வழக்கியாறு வரும். வழக்கியாரை தாண்டி போவார் ஒழுங்கையால் திரும்பி தான் போனோம். அந்த வயல் கரை சைட்டோடைய வந்து அந்த கோயில் இருக்குது. நீங்களும் பார்க்க விரும்பினா போய் பார்க்கலாம். இன்னும் வேறு வேறு இடங்கள் இப்படியான வித்தியாசமான இடங்கள் நாங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து தரோம். மறக்காமல் புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.